இந்த செய்தியை மாத்திரம் நீ கடத்த வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதத்தினுடைய பெருக்கத்திலே நாம் வளர வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய சில காரியத்தில் ஒரு முக்கியமான ஒரு 3 காரியத்தை நான் சொல்லி எதிலே தேவன் உங்களை பெருக செய்ய போகிறார் என்பதை குறித்து மாத்திரம் பேசி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசித்துக் கொள்வாங்க. ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். நல்லா கவனிங்க. இயேசு தம்முடைய ஜனங்களை ஏற்றுக்கொண்டார். அதாவது தன்னை பின்பற்றி வருகிற ஜனங்களை ஏற்றுக்கொண்டார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களோடு பேசி சொஸ்தப்படுத்தினார். நல்ல கவனிங்க. முக்கியமான காரியம். சாயங்காலம் ஆன போது வனாந்திரமான ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம். சுற்றிலும் இருக்கிற ஊர்களிலும் ஜனங்கள் போய் தங்கி போஜன பதார்த்தங்களை சம்பாதித்துக் கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நல்ல கவனிங்க. இப்ப இயேசுநாதர் சொல்றாரு, அவர் அவர்களை நோக்கி நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள், நீங்களே அவர்களுக்கு போஜனங்களை கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள் 5 அப்பங்களும் 2 மீன்கள் மாத்திரமே உண்டு. ஜனங்கள் எல்லாரும் போஜனம் கொடுக்க வேண்டியதானா நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டுமே என்றார்கள். போதும். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். ஆண்டவர் ஆனா எனக்கு இதை எப்படி காண்பித்து பேசினார் என்று சொன்னால், என் ஜனங்களும் பல நேரத்திலே என் பின்னே கடந்து வருகிறார்கள், நடந்து வருகிறார்கள், நம்பி இருக்கிறார்கள். என்னை ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றிலும் எனக்கு நன்மை செய்கிற ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை குறித்து அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். ஆனால் அப்படி விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் கூட பல நேரத்தில் ஒரு எதிர்பார்ப்புகள், ஒரு தேவைகள் பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கிறது. ஏன் அந்த எதிர்பார்ப்புகள் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு தடையோடு கூட இருக்கிறது என்பதை குறித்து நாம் அறிய வேண்டும். இங்க ஆண்டவரை பின்பற்றின அநேக ஜனங்கள் அன்னைக்கு சாயங்காலத்தில் ஆண்டவர் சாப்பாடு போடுவார்னு பின்பற்றல. நல்லா கவனிங்க. அன்னைக்கு நைட்டுக்கு ஆண்டவர் சோறு கொடுப்பார்னு பின்பற்றல. ஆண்டவர் மலையின் மீது ஏறி மலை பிரசங்களை பேச ஆரம்பிக்கும் பொழுது நேரமும் காலமும் அப்படியே போய்கொண்டிருக்கிறது. இயேசுவினுடைய கிருபை உள்ள வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு தங்களுடைய இருதயமே ஆண்டவர் பக்கத்துல, ஆண்டவருடைய வார்த்தைகளிலே அப்படியே கரைந்து போய்கொண்டிருக்கிறது. பசியை மறந்துட்டாங்க. பக்கத்து பசியை மறந்துட்டாங்க. பிஸியா இருக்கிறத மறந்துட்டாங்க. பசியை மறந்துட்டாங்க. பிஸியா இருக்கிறதையும் மறந்துட்டாங்க. இயேசுவை மட்டுமே பார்க்கலாம். ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தினுடைய பெருக்கம் வரவில்லை என்று சொன்னால், பார்க்க வேண்டிய கண்ணு இயேசுவை சரியா பார்க்கல. சூழ்நிலையே பார்த்து நேரங்களை கடத்தி கொண்டு இப்படியே போறதுனால இயேசுவை எப்போதும் பார்த்து அவருடைய அன்பிலே களி கூற வேண்டிய நாம், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்க வேண்டிய நாம் பல நேரத்திலே தேவைக்கு மாத்திரமே ஆண்டவரிடத்தில் போகிறதுனால தான் இந்த பிரச்சனை. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்பொழுதும் இயேசுவோடவே இருக்க வேண்டும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? அது எப்படியா எங்க வீட்டுக்கார விட்டுருவாரா, நான் பெத்தி பெத்தி அடிப்பா, அப்புறம் எனக்கு ஆசை கூட கொடுக்க மாட்டாங்க, அந்த ஆளை போட்டு ஒரு ஓட்டினாதான் என் சம்பளமே வீட்டுக்கு வருது. நீங்க இயேசுவை பார்க்கல. பல நேரத்தில் நாம் இப்படிதான் நம்மளுடைய சொந்தங்கள், உறவுகள், மற்ற சூழ்நிலைகள், பிசினஸ் வேலைகள், இப்படியே நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவை பின்பற்றுகிற ஒரு ஜனம் எப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையின் மீதே ஒரு வார்த்தை, ஒரு தாகத்தை, ஒரு விசுவாசத்தை வைத்து நடந்து கொண்டிருப்பார்கள். எது வந்தா ஆண்டவர் இருக்கிறார் பார்த்துக்கலாம் நம்பி ஆண்டவர் விசுவாசித்து போய் கொண்டிருப்பார்கள். அதான் தந்தை பாடினார், நாளைய தீனத்தை குறித்து பயமில்லை, எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். நல்ல கையை தட்டி, நாளைய தீனத்தை குறித்து எல்லாம் பார்த்துக் கொள்வார்.
எல்லாம் பார்த்துக்கொள்வார். தேவனுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து அவரோடு கூட அவரை பின்பற்றுகிறவர்களாய் அவரையே நம்பி இருக்கிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது நம்ம கிட்ட எதுவும் இருக்காது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நம்ம கிட்ட எதுவும் இருக்காது. உண்மையிலே எதுவும் இருக்காது. இல்லையே, என் பேங்க்ல எவ்வளோ பேலன்ஸ் வச்சுக்கணும் சொல்லக்கூடாது. ஐயோ பக்கத்துல சொல்லக்கூடாது. உன் பணம் உன்னோட இருக்கட்டும். இயேசு கூட இருந்தார்னா சகல சம்பூர்ணத்தினாலும் உன்னை அழகாய் நடத்துவார். அவர் நடத்திடும் விதங்கள் வித்தியாசமானது. அது நம்மளுடைய ஞானத்திற்கும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என் தலையின் மீது அந்த மேகம் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். அவர் நடத்திடும் விதங்கள் வித்தியாசம். ஏழாமை நேரத்திலே தேவன் வெளிப்படுவது வித்தியாசம். கண்ணீரின் பல நேரங்களிலே காத்திருக்கும் போது என் கண்ணீரை துடைக்கிற அவருடைய கரம் என்னோடு கூட இருக்கிறதே ஒரு வித்தியாசம். யாருக்கும் தெரியாம கண்ணீர் வடித்து என்னுடைய அறையில, என்னுடைய சமையல் அறையில, என்னுடைய வீட்டில நான் செய்கிற வேலையில அழுது கொண்டே நான் சுற்றும் பொழுதுதான் என் பின்னாடியே சுற்றி சுற்றி வருகிற என் இயேசுவின் கரம் வித்தியாசம். நல்ல கையை தட்டி பரலோகத்துக்கு அல்லேலூயா, அல்லேலூயா. ரஷகா பாபா பாபா கஷே ரஹுதலா பாபா பாபா ஏ ரஹதலா. தேவன் உன்னை நேசிக்கிறார் என்பதோ, அவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதோ நீ பார்க்கிற அவருடைய நடத்துதல்கள் வித்தியாசம். உன்னை ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட விட்டு பிரிய மனதில்லாமல் உன்னையே ஆண்டவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ரஷா பாலா துருபி காதா ரஹுனா நவாகா துருபி ரஷல் பாலாத்தா ரசந்தரோத்து ஓரிபி கட்டோலிபி கல்பா மல்பலா ஹத்ரே சத்ருதா. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்லை. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்லை. பக்தனோட அழகா பாடாது. என்னை இதயத்தில் சுமந்தீரே நன்றி, ஒரு கரு போல காத்தீரே. எவ்வளவு லவ் பாருங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து லவ் பண்றேன்னு சொல்ற. கையை தட்டி பரலோக ராஜாவுக்கு இயேசுவே உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொல்லி ஜீசஸ் ஐ லவ் யூ லார்ட் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. அவரை போல உண்மையா நேசிச்சு உனக்காக ஜீவனை கொடுக்கிறவர் இந்த உலகத்திலும் யுக யுகத்திலும் இல்லவே இல்லை. கையை தட்டி பரலோக ராஜாவுக்கு, பரமபிதாவுக்கு கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமையா. நம்ம கிட்ட ஒண்ணு இல்லாம அவர் வாயே பார்க்கிறோம்னு அது அவருக்கு தெரியும். எஜமானனுடைய கைகளை நோக்கி வேலைக்காரனுடைய கண்கள் நோக்கி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய கண்களும் பரலோக ராஜாவே நோக்கி பார்க்க. எனக்கு ஒத்தாசை வரும் பொழுது நீங்க தான் ஆண்டவர். எனக்கான உதவிகளை கொண்டு வருகிற தெய்வம் நீங்க தான் ஆண்டவர். நீர் மாத்திரமே என்னுடைய சகல சம்பூர்ணத்தை எனக்காய் கொடுத்து என்னை ஆசீர்வதித்து என்னை எல்லாவற்றிலும் பெருக செய்கிற தேவன் நீர் ஒருவர். நீங்க அவரை பின்பற்றுங்க. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இயேசுவை பின்பற்றுங்க. ஐயா, பணம் இல்லையா? நான் சொல்றது அப்படி சொல்லுங்க. பணம் இல்லையா? வீட்டுல நல்ல பொருள் இல்லையா? வீடே இல்லையா? துணி இல்லையா? இப்ப வீட்டுக்கு போனா சோறு இல்லையா? சிரிக்காதீங்க, உண்மையை சொல்றேன். நம்முடைய ஒரு 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 உலகத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு சாப்பாட்டுல நம்மளுடைய பேர் இருக்குமா, அவங்களுடைய அறிவுல சொல்றாங்க.
நான் விசுவாசிக்கிறேன், அது உண்மைதான் நம்புறேன். புரியல உங்களுக்கு? கையை தட்டி நீங்க சாப்பிடுற சாப்பாட ஆண்டவர் உங்க மேல நிறைவா இருந்து உங்களை கொடுத்து உங்க வயிறு ரொம்பி நீங்க சரீரத்துல புஷ்டியா இருப்பதற்கு ஒவ்வொரு வேளை சோறு ஆண்டவர் தான் போறார். கையை தட்டி நம்ம சாப்பிட்டியான்னு கேட்கறது கூட ஆள் இருக்காது. ஆனா திடீர்னு ஏதோ தேவதூத மாதிரி வந்து கேட்பான், பிரதர் சாப்பிட்டீங்களா, சிஸ்டர் சாப்பிட்டீங்களா? அது எவனோ ஒருத்தர் இல்ல, உனக்காய் தேவன் அனுப்பின தேவதூத. கையை தட்டி அல்லேலூயா. உங்களுக்கு வயிறார சாப்பாடு கொடுத்து உங்களை திருப்தியாக்கி உங்களை எல்லாவற்றிலும் பெருகி இருக்க செய்ய இயேசு உங்கள் மீது கண்ணோக்கமா இருக்கிறார். ஒண்ணுமே இல்லைங்க, 5 அப்பம் 2 மீன், இதை வச்சுட்டு என்ன பண்ணிருப்பார் ஆண்டவர்? கீழ் வசனம் வாசிங்க பிரதர், அடுத்த பாயிண்ட் போயிடலாம். வாசிங்க. ஏறக்குறைய 5000 புருஷர்கள் இருந்தார்கள். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை பிரிச்சு படிச்சீங்கன்னா ரொம்ப டீப் புரியும். ஆண்டவருக்கு ஒரு நேர்த்தி, ஒரு ஒழுக்கன்றது ரொம்ப விரும்புவார். பக்கத்து மாசம் ஒழுக்கம் ரொம்ப விரும்புவாரு. அவர் சொல்றாரு, அற்புதம் செய்ய போறத மனசுல வச்சுக்கிட்டு என்ன இருக்குது அப்படின்னா கணக்கு பண்றாங்க. ஒரு 5000 பேர் இருப்பாங்க. உங்களுக்கு ஆம்பளைங்க மட்டும் வந்திருப்பாங்க. அவங்க மனைவி பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா இயேசுவின் இடத்துல அவ்வளவு அற்புதங்கள் வெளிப்பட்டு கொண்டிருந்த காலம் அது. நாம் கிரகிக்க முடியாத அளவுக்கு அற்புதங்கள் வெளிப்பட்டு கொண்டிருந்தார். அதை பார்க்கும் பொழுது அவர் மீது அன்பு பெருகிற்று அனைவருக்கு. அவரிடத்துல போனால் இது கிடைக்கும் அது கிடைக்கலாம் வரல, அவர்கிட்ட போனா சமாதானம் கிடைக்கும். வந்தாங்க. கையை தட்டி அல்லேலூயா. அவரிடத்துல போனா ஒரு நிம்மதி கிடைக்கும், அவரிடத்துல போனா சந்தோஷம் கிடைக்கும், அவரிடத்துல போனா எனக்கான சகல சம்பூர்ணங்களையும் தேவைகளையும் அவரால் சந்திக்க முடியும். இப்படி வந்து 5000 புருஷர்களை அழகா பந்தியா ஒரு 50-50 பேரா நம்ம கல்யாண வீட்டு விருந்து மாதிரி உட்கார வச்சிட்டார். அர்த்த வசனம் வாசிங்க. அவர்கள் அந்தபடியே எல்லாரையும் உட்காரும்படி செய்தார்கள். அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்கள் முன் வைக்கும்படி கொடுத்தார் சொன்னார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஒன்னும் நடக்கலங்க. எங்கேயும் கேஸ் சிலிண்டர் வரல, கேஸ் அடுப்பு வரல, விறகு கட்டை வரல, தீக்குச்சி கூட வரல. சொல்ல போனா சீதா பெட்டி கூட வரல. பார்த்து சீதா பெட்டி கூட வரலையா? இன்னும் ஆண்டவர் எப்படிதான் அப்போ சுட்டு எடுத்துருப்பாருன்னே தெரியலையே. அது செஞ்சது ஒண்ணுதான், என் பிள்ளைங்களுக்கு நான் ஒரு அற்புதம் செய்யணும், பிதாவே ஜெபத்தை கேளு. ஒரு வார்த்தை தான் சொன்னேன், தெளிவா வேதம் சொல்லுது. அதே வசந்த வாசிச்சுட்டு அழகா எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எல்லா கிறிஸ்தவர்களும் பண்ற வேலை தான். என்னதான் பிரியாணி நம்ம வயிறு முட்டை சாப்பிட்டு நல்ல இப்படி நடந்தாலும் கூட அதே பிரியாணி கொஞ்சம் குத்தா வீட்டுக்கு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம்ல. நல்லா அது இவ்வளோ பீஸ் இருக்கா, இங்க யாருக்குதான் கொடுப்போம், நம்ம தான் குத்துதான் அனுப்பிட்டோமே. பக்கத்து சொல்லுங்க, மனசு போதும் சொல்லவே சொல்லாது. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, அது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். இவ்வளோ வேலை செஞ்சோம் ஆண்டவரே, இவங்களோட நம்ம சாப்பிட்டு அடுத்த வேலைக்கு நான் என்ன பண்றது இவன் யோசிக்கிறான். தெரிஞ்சுட்டு மறுபடியும் அந்த எல்லாமே அவர்கள் செய்ததான சகல சம்பூர்ணத்திலையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, மீதம் எடுக்க வைக்கிறாரு. அதை வசந்த வாசிச்சு முடிங்க. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இப்ப கணக்கு பண்ணாரு, மீதியான துணிக்கைகள் 12 அப்போஸ்தலர்களுக்கும் கையில கொடுத்துட்டார். அல்லேலூயா. கையில் நம்முடைய தேவனை போல முற்போக்கா யோசிக்கிற ஒரு தேவன், அதாவது நாளைக்கு என்ன நடக்க பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அட்வான்ஸா யோசிக்கிற ஒரு தெய்வத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒருவேளை நீங்க நினைச்சிருக்கலாம், என் பிள்ளைக்கு நான் திருமணத்தின் விஷயத்திற்காக செபித்துக் கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் எதை செய்ய போகிறார், எப்படி செய்ய போகிறார், எந்த வழியில் செய்ய போகிறார் என்று ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். உங்களுடைய நினைவுகளை அவர் முன்னதாகவே அறிந்து வைத்திருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு எந்த இடத்துல சேர்க்கணும், எந்த இடத்துல சேர்த்தா பிள்ளைகளுடைய எஜுகேஷன் வளரும் என்பதை நீங்கள் அதிகமா யோசிக்கிறீர்களோ, உங்களை காட்டிலும் உங்கள் மீது நினைவா இருக்கிறவர் உங்களை விட ரொம்ப அட்வான்ஸா யோசிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அவருக்கு நம்மளுடைய அறிவெல்லாம் ஒரு குப்பை, அவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது. குருவி மூளை நம்மளுக்கெல்லாம். அவரை பார்த்து ஆமென் சொல்லுங்க. நம்மளுக்கெல்லாம் ஒரு குருவி மூளை தான். குருவி மூளை கூட கிடையாது நம்மளுக்கு, களிமண் மூளை. ஒரு 4 நாள் தலைக்கு குளிக்காம தலையை வாரிப்பாருன்னா ஒரே மண்ணு மண்ணா வரும். ஏன்னா நம்ம மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டோம்ல, மண்ணு தான் வரும். இந்த அறிவோடலாம் ஆண்டவரை பார்க்க முடியாது. எல்லாவற்றாலும் நிரப்புகிற அவருடைய சர்வ வல்லமை என் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க, நிறைவாய் செய்து முடிக்க, திருப்தியாய் செய்து முடிக்க நம்மோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு